தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழு இன்று நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இருக்கிற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சட்டப்பேரவையில் நாட்டு மக்களுக்காக அறிவித்த திட்டங்கள், அந்த திட்டங்கள் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அந்த பணிகள் எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை குறித்து ஆய்வு செய்வதுதான் தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழுவின் பணி. அந்த அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் கடந்த காலங்களில் இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு திட்டங்கள், அறிவிப்புகள் அறிவித்து அது எது நடந்திருக்கிறது, எது நடைபெறவில்லை என்பதை ஆய்வு செய்வதற்காக இந்த குழு இங்கு வருகின்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று காலை சுமார் 10 கோடி ரூபாயில் நம்முடைய புகழூர் இருக்கிற காகித ஆலை மேம்பாட்டு பணிகள் எவ்வாறு நடைபெற்றிருக்கிறது என்பதை குழு நேரடியாக சென்று களத்தில் ஆய்வு செய்தது. இரண்டாவது ஆய்வாக நம்முடைய காவேரி ஆற்றின் குறுக்கே 43 ஷட்டர்களை கொண்டு இங்கு ஒரு அணை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எவ்வாறு கட்டப்பட்டிருக்கிறது, பணி எப்போது முடிக்கும் என்கிற விவரங்களை நேரடியாக கால ஆய்வுக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நாங்கள் ஆய்வு செய்தோம். இங்கு சம்பந்தப்பட்ட அவர்கள் குழு முன் ஆஜராகி மேற்படி இந்த பணி நடைபெறுகின்ற தன்மையை குறித்து குழுவுக்கு விளக்கமளித்திருக்கிறார்கள். 495 கோடி ரூபாய் அறிவிப்பு வெளியிடப்பட்டு 406 கோடி ரூபாய் ஏஎஸ் வழங்கப்பட்டு இந்த பணி தற்போது 76% நடைபெற்றிருக்கிறது. இது குறிப்பாக இதில் இருந்து வெளியேறுகின்ற நீர் பல்வேறு குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயிகளுக்கு ஆதார நீராக இருக்கிற காரணத்தினால் முழுவதும் நீரை தடுத்து நிறுத்தி இந்த பணி திட்டமிட்ட 3 ஆண்டுக்குள் முடிக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதை, களத்தில் இருக்கிற சூழலை அவர்கள் குழு முன் தெரிவித்தார்கள். இருந்தாலும் இது தற்போது இந்தியாவில் கட்டப்படுகின்ற தடுப்பணைகளிலே குறிப்பாக நவீனத்துவத்தை பயன்படுத்தி கட்டப்படுகின்ற ஒரு தடுப்பணையாக இருக்கிறது. இது எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெள்ளம், மிகப்பெரிய இயற்கைக்கு முகம் கொடுத்து தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தடுப்பணையாக இது இருக்க வேண்டும். இந்த ஷட்டர்னுடைய கதவுகள் மிகவும் தரவாய்ந்த கதவுகளாக இருக்கப்பட வேண்டும். ஏற்கனவே சில கதவுகள் சில அணைகளில் அந்த ஆயுள் காலத்திற்கு முன்பாகவே உடைப்பு ஏற்பட்டு அது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லாத வண்ணம் அவருடைய நேரடி மேற்பார்வையில் இந்த கதவுகள் பொருத்தப்பட்டு இந்த பராமரிப்புகள் செய்யப்பட வேண்டும் என்று குழு அவர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறது. இதை தவிர்த்து ஏனைய சில இடங்களுக்கும் குழு நேரடியாக தனது ஆய்வு பயணத்தை தொடர இருக்கிறது. வேறு கேள்வி இருந்தால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலே காலதாமதம் ஏற்படுத்த என்ன காரணம் சொல்லுங்கள்? அதுதான் நான் சொன்னேன். இதுக்கு இந்தாண்ட உங்களுக்கு தெரியும், முக்கொம்பிலிருந்து தொடர்ச்சியாக கல்லணை வரையிலும் பல்வேறு தடுப்பணைகள் இருக்குது. அங்கங்கு கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கான தண்ணீர், விவசாயத்திற்கான தண்ணீர். அதனால் இங்கு தண்ணீரை முழுவதுமாக தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிற காரணத்தினால்தான் விரைவாக இந்த 3 ஆண்டு காலத்திற்குள் திட்டமிட்ட பிரகாரம் இந்த பணியை முடிக்க முடியவில்லை என்கிற அவருடைய பதிலாக இருக்கிறது. இருந்தாலும் நவீன இப்போ டெக்னாலஜிலாம் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தி விரைவாக இந்த பணியை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று குழு அவர்களுக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பித்திருக்கிறது. சார், இதில் இப்போ பாலத்து மேலே போக்குவரத்து வசதி உண்டா சார்? அதில் சின்ன பாலமாக இருக்குது. இல்லை, போக்குவரத்துக்காக இருக்குல்ல, இது வந்து குறுக்க ஒரு தடுப்பு அணை தான். அதிகாரிகள் சென்று இன்ஸ்பெக்ஷன் வர்றதுக்கு மட்டும்தான் அனுமதி. இது வந்து மற்ற அணைகள் மாதிரி காரு, இப்போ அங்கே இருக்கிற நம்ம திருச்சி நகரத்தை ஒட்டி போகிற பாலங்கள் மாதிரியான மேம்பாலங்கள் அப்படி இல்லை. இது முழுக்க தடுப்பு அணை தான். 73 ஷட்டர்கள் பொருத்தப்பட்டு தடுப்பணைக்காக உருவாக்கப்பட்ட இது. அதிகாரிகள் அரசு சார்ந்த இன்ஸ்பெக்ஷன் வர்ற குழுவினர், பார்லிமெண்ட் கமிட்டி, இது மத்திய அரசினுடைய நிதி பங்களிப்பு இருக்கிறது. உலக வங்கியில் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்ப்பாங்க, அவர்கள் பார்ப்பதற்கு அனுமதிப்பாங்க. சார், கரூரில் பேருந்து நிலையங்கிறது நீண்ட நாளாக கோரிக்கையாகவே இருந்தது. பத்திரிகையாளர்கள் கேட்டீங்க, அதை வந்து காலைல மாவட்ட ஆட்சித்தலைவர் நானும் அதுக்கு டிஸ்கஸ் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டு மேற்கொள்ளலான்னு நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டு 100க்கு 100 உண்மை. ஒரு கழிவறை கூட சுத்தமாக இல்லை. அங்கே பேருந்து நிலையத்தெல்லாம் ரொம்ப மோசமான பராமரிப்பு இருக்கிறது. கமிஷனர் இப்போ இல்லை, தான் இன்சார்ஜி. காலையிலே கூப்பிட்டு சொல்லிட்டோம், கலெக்டர்ட்டையும் சொல்லிட்டோம். அதை வந்து இங்கே நகராட்சி குறைந்தபட்சம் குழு வர நினைக்காச்சும் அந்தந்த நகராட்சி பேரூராட்சியில் எல்லா பொதுமக்களுடைய டாய்லெட்ஸு, பேருந்து நிலையங்கள், பீச்சிங் பவுடர் போட்டு நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து ஏற்கனவே இது தொடர்ந்து ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டராகவே எல்லா இடங்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி பேருந்து நிலையம் எவ்வாறு இருக்குது என்பது பத்திரிகையாளரோடு சேர்ந்து நேரம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கலாய்வு இருக்குது. ஐயா, இப்போ இந்த மாயனூரில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தான் புதுசாக திறக்கப்பட்டது. ஆனால் அந்த தண்ணி அதிகப்பாடு வந்தப்போ கீழே எல்லாம் அதிகமாக வீணாகி மறுபடியும் ஒரு அமௌண்ட் போட்டு இப்போ செலவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இது ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடி? மாயனூரை குறித்து எனக்கு அஷூரன்ஸ் கமிட்டியில் இல்லை, அது குறித்தான அந்த ரிப்போர்ட்ஸும் என் கையில் இல்லை. அது பத்திரிகையாளர்கள் நீங்கள் அப்படி ஏதாவது நடந்திருந்து அதை
அரசு கவனத்துக்கு கொண்டு போயிருந்தால் அரசு அதை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கும். சார், இப்போ இந்த அணை முடிஞ்சுன்னா 1.5 TMC தண்ணி தேங்கி நிற்கும். இங்கிருந்து தான் அந்த சிவகங்கை மாவட்டத்துக்கான குடிநீர் திட்டம் போகுது. இந்த பக்கத்தில் தான் நொய்யலாத்திலிருந்து கழிவு நீர் வந்து சாய கழிவு நீர் கலக்குது. அப்போ இந்த அணையோட தண்ணி முழுசாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், நொய்யல் ஆற்றினுடைய பிரச்சனையை நானே சட்டமன்றத்தில் மிக கடுமையாக பேசியிருக்கிறேன். அந்த நுரையோட வெளியில் ஏறின காட்சிகளோட அது எல்லாத்தையும். அதனால் எந்த ஒரு நீர் ஆதாரத்தையும் பாழ் செய்கின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு அனுமதிக்கக்கூடாது, அனுமதிக்காது. ஆக அந்த வகையில் அதுபோன்று ஏற்கனவே இருந்த அந்த நிறுவனங்களை மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து மூடப்பட்டிருக்கிறது. காமன் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அமைத்து இப்போ அதையெல்லாம் மட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் அரசு ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது, அந்த இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷனும் அவங்க சேர்ந்து அது மாதிரியான இன்றைக்கி வந்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுகள் வந்து அமைக்கிறதுக்கு பெரும்பாலும் ஜீரோ டிஸ்சார்ஜி அப்படின்ற அடிப்படையில் தான் இனி வரும் காலங்களில் தொழிற்சாலைகள் தொடங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு கொள்கை முடிவாக எடுக்கணும். அதனால் எந்தவித ஒரு சுற்றுச்சூழல் கேடு, நிலத்தடி நீர் மாசு, கடல் நீர் எதுவுமே பாழாகக்கூடாது. இப்போ இங்கேருந்து வெளியேற இதே நீர் போய் கடலில் கலந்து மீன் இனங்கள் இருந்து அது கடல்வாழ் உயிரினங்களுக்கே பேர் ஆபத்தாக முடியுது. அதனால் இப்போ அரசு அது கொள்கை முடிவாக எடுத்திருக்கு. இதுக்காக ஒரு குழுவையும் அரசு சுற்றுச்சூழல்களை கொண்டு, பூ உலக நண்பர்கள் சுந்தரராஜன் போன்றவர்களை கொண்டு, உறுப்பினர்களை கொண்டு இப்போ அதை கண்காணித்து அதில் தமிழ்நாடு அரசு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது.